ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். பர்சனல் லைஃபோ ப்ரொஃபஷனல் லைஃபோ நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் மாற்றி யோசிச்சா நாம தான் ஹீரோ. நம்ம கதையில் வர்ற ஒரு குட்டி ஹீரோவும் அப்படி ஒரு விஷயத்த மாற்றி யோசிச்சாரு. அது என்னன்னு நீங்களே கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு அழகான குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டி வீடும் இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளத்திலேயே நீச்சல் கத்துக்கிறான். அவன் நல்லாவே நீந்தவும் ஆரம்பிச்சான். ஆனாலும் அவனோட அம்மா அவனை குளத்துல ரொம்ப தூரம் நீந்த விடாம வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பையனுக்கு ஒரு நாளாவது அந்த குளத்துல ரொம்ப தூரம் நீந்தி பார்த்துடணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த குளத்தோட இன்னொரு பக்கம் நீந்தியும் போறான். அவனோட ஆசை நிறைவேறின சந்தோஷத்துல அங்க ஜாலியா வானத்தை பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு நீந்திட்டு இருந்தான். ஆனா அதுக்கு அடுத்து வந்த ஆபத்தை அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவனை நோக்கி ஒரு பெரிய முதல ஒண்ணு நீந்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதை அவன் கவனிக்கல. அந்த நேரத்துலதான் அவன் அவ்வளவு தூரம் நீந்தி போனதை அவங்க அம்மா பார்த்தாங்க. கூடவே அந்த முதலையும் கவனிச்சாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அவன் பேரை சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பையனுக்கு எதுவுமே கேட்கல. உடனே அந்த அம்மா தண்ணியில குதிச்சு அவனை நோக்கி கத்திக்கிட்டே நீந்தி வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்க அம்மாவோட குரல் அவன் காதுல கேட்டுச்சு. உடனே அவனும் முதலையை கவனிச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி அவங்க அம்மாவை நோக்கி நீந்தி வர ஆரம்பிச்சான். ஆனா அதுக்குள்ளேயே முதல அவனை நெருங்கி வந்துடுச்சு. அது அவன் கிட்ட வந்து அவனோட காலை கடிச்சு இழுக்க ஆரம்பிச்சது. அவங்க அம்மா வேகமா நீந்தி வந்து அவனை அந்த முதல கிட்ட இருந்து பிடிச்சு இழுத்தாங்க. ஆனா அந்த முதல அவனோட காலை விடவே இல்லை. அதுக்கும் மேல அந்த அம்மாவும் அந்த முதலுக்கிட்ட இருந்து தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காக விடாம போராடிட்டே இருந்தாங்க. அந்த முதலைக்கும் அந்த தாய்க்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களோட சத்தம் அந்த பக்கம் போற ஒரு விவசாயியோட காதுல விழுந்துச்சு. அவர் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவர் கையில இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த முதலையை சுட்டாரு. அந்த முதலை வலியில துடிக்க ஆரம்பிச்சது. அது பயங்கர வலியில இருந்ததுனால அந்த பையனை இறுக்கமா பிடிக்க முடியல. கடைசியில அந்த பையனை விட்டுட்டு தண்ணியிலேயே மயங்கி விழுந்துடுச்சு. அவங்க அம்மாவும் இதுதான் சமயம்னு வேகமா அந்த பையனை காப்பாத்திட்டு கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. கடவுள் மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து தன் மகனோட உயிரை காப்பாத்தின அந்த விவசாயிக்கு நன்றியும் சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த முதலைக்கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சதை பத்தி இன்டர்வியூ பண்றதுக்காக ரிப்போர்ட்டர் ஒருத்தர் அந்த பையனோட வீட்டுக்கு வராரு. முதல்ல கடிச்சதுனால அந்த பையனோட காலில் ரொம்ப பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த பையன் அதை பத்தி எதுவுமே அவர்கிட்ட பேசாம தன் கையில இருந்த காயத்தை மட்டும் காண்பிச்சு நடந்ததை சொல்லிட்டு இருந்தான். இதை பார்த்து அந்த ரிப்போர்ட்டர் அந்த பையன் கிட்ட, ஏன்பா உன் காலில் இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, ஆனா அதை பத்தி நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, கையில இருக்கிற காயத்தை மட்டும் காமிச்சு சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், சார் காலில் உள்ள காயம் முதல்ல கடிச்சதுனால வந்துச்சு, நான் பண்ண தப்புனால நடந்துச்சு. அதை நான் ஒவ்வொரு தடவை யோசிக்கும் போதும் எனக்கு வருத்தத்தை தான் கொடுக்குது. ஆனா கையில உள்ள காயம் என்னை விட்டுறக்கூடாதுன்னு எங்க அம்மா என்னை கெட்டியா பிடிச்சு இழுத்ததுனால வந்துச்சு. இதை நான் ஒவ்வொரு தடவை பார்க்கறப்பவும் எங்க அம்மா என்னை விட்டு கொடுக்காம எனக்காக ஸ்ட்ராங்கா போராடினது தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த காயத்தை பார்க்கறப்போ ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குன்னு அந்த பையன் சொன்னான். அந்த ரிப்போர்ட்டர் வாயடிச்சு போயிட்டாரு. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல வர்ற பிரச்சனைகள்ல இருந்து கடவுள் நம்மள விடாம போராடி காப்பாத்துவாரு. அந்த போராட்டத்துல நமக்கும் சில தழும்புகள் ஏற்படதான் செய்யும். ஆனா அத வலியா பார்க்காம அழகான மெமரிஸா தான் பார்க்கணும். கடவுள் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை தப்பிக்க வச்சதுக்கான அடையாளமா தான் பார்க்கணும். அதை ஒவ்வொரு தடவையும் நாம பார்க்கறப்பவும் கடவுள் நம்ம மேல வச்ச அன்பும் அக்கறையும் தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியணும். வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க. அந்த அழகை ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதும். மாத்தி யோசிப்போம். உன் வாழ்க்கை உன் கையில்.